கட்சிங்க, நான் நேரடியாக பேர் சொல்ல மாட்டேன், அதிமுக இருந்து பிரிஞ்ச ஒரு கட்சிங்க, அதிமுகவை அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க, எடப்பாடி கூட சேர்றது தூக்கு போட்டு சாருக்கு சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க. நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன், நான் அது ரொம்ப மரியாதையை நான் அணுகுவேன் எப்போதுமே. ஏன்னா பொது நாகரிகம் சபை நாயகரும் எனக்கு தெரியும், எங்கள் அண்ணனோட தம்பினால அவர் பேரை சொல்லலை. அந்த கட்சி 8 வருஷமா அதிமுக அழிப்பதை லட்சியம்னு சொல்லிச்சிங்க. இப்போ அந்த கட்சி அதிமுக கூட்டணி செஞ்சுங்க 300 கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது. ஓட்டே இல்லாத அந்த கட்சியெல்லாம் 300 கோடினா 1000 2000 கோடி கொட்டி கொடுக்க சீமானுக்கு தயாராக இருக்கிறான். அவர் நினைச்சா சொகுசா வாழ முடியும். இல்லை, தனிச்சு நின்று இந்த நிலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்று இந்த 70 ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் நிரூபிச்சிருக்கு. தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்ம அரை கிணறை தாண்டிட்டோம், பாதி கிணறை தாண்டிட்டோம், இன்னொரு அரை கிணறு தான். இந்த அரை கிணறுக்கு 15 வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரை கிணறை பாதி கிணறை தாண்ட நிற்க மாட்டோமா? நாம உழைப்பது எதற்கு?